நாங்குநேரி அப்படின்னாலே நம்ம சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதிய வன்முறைகள் அங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது. நேற்று என்ன பார்த்தீங்கன்னா இரட்டை கொலை ஒன்று நடந்திருக்கு. என்னென்னா ஒரு 9 பேர் 2 வீலரில் கடகடன்னு கிளம்பி பார்க்குறவங்கெல்லாம் பிடிச்சி வெட்டி 2 ஊரில் போய் வெட்டியிருக்காங்க. அதில் வந்து செங்கல் சூழலில் ஏற்பட்ட ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த கிரிநாத் கட்டா அப்படிங்கிறவரும் ஒரு மாற்றுத்திறனாளியையும் ஜான் மார்க் அப்படிங்கிறவரை வெட்டி கொண்டு இருக்காங்க. பல பேரை வெட்டி அவங்க காயம் அடைஞ்சு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்திய பிறகு இப்போ காவல்துறை வந்து இந்த 7 பேரை சுற்றி வளைச்சிருக்குது, கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஆனால் தமிழகத்தில் இந்த திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் மீண்டும் தலை தூக்குகிறது ஜாதிய வன்முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்க? இது வந்து இதுக்கு ஸ்கெட்ச் போட்டது சிறையில இருந்து போட்டிருக்காங்க. ஜெயில இருந்து நவீன் முருகனா ஒத்த முருகனா ஏதோ ஒரு முருகன், அந்த ஆள் தான் ஸ்கெட்ச் போட்டிருக்கான். அவருக்கும் நவீனுக்கும் 2 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க. யார் அந்த சமுதாயத்துல பெரிய ரவுடியா கோல வச்சுறதுங்கிறதுல அவங்களுக்குள்ள முட்டல் மோதல். அதுல வந்து பழைய நவீன் மேல போடணுங்கிறதுக்காக இந்த முருகன் தான் ஸ்கெட்ச் போடுறாரு. ஸ்கெட்ச் போட்டு கூலிப்படையை இது பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவன் கடத்தருக்குள்ள பைக்கில் வராங்க, ஹெல்மெட் போட்டிருக்கான், மாஸ்க் போட்டிருக்கான். அவங்க வந்து கடத்தரில் நிற்கிறவங்களெல்லாம் வெட்டுறாங்க. வெட்டிட்டு இன்னொரு டீ கடையில் டீ குடிச்சிருந்தவங்க, டீ குடிச்சவன், டீ மாஸ்டரு, கடையில் சாமான் வாங்க வந்தவன், போகிறவன் வரவன் எல்லாரையும் இது பண்ணுறான். பெரும்பத்துங்கிற ஊருக்கு போகிறாங்க. இந்த நேரத்தில் அந்த செங்கல் சூளைக்காரன் அவன் டீ கடையில் இருந்தானா கடத்தரில் இருந்தானா அவனை பிடிச்சி வெட்டுறாங்க. மாற்றுத்திறனாளி ஜான் அவரை வெட்டுறாங்க. இன்னும் ஒரு 7-8 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வரைக்கும் காயம், அதிதீவிர காயம் அடைஞ்சதா சொல்றாங்க. இந்த 2 பேரையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சிகிச்சை பலனின்றி செத்து போறாங்க. மீதி பேரும் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அவங்க கதி என்னங்கிறது இனிமே தான் தெரியும். ஸோ வெட்டுறது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் குண்டு அங்கங்கே வச்சுட்டு போயிருக்கான். அவன் வந்து மக்களை டெரரைஸ் பண்ண ஊருக்குள்ள நுழையும் போதே ஃபர்ஸ்ட் பெட்ரோல் குண்டு அடிக்கிறான். பெட்ரோல் குண்டை பார்த்துட்டு தான் மக்கள் செதறி ஓடுறாங்க. செதறி ஓடும்போது தான் வெட்டுறான். வெட்டிட்டு தான் இந்த மாதிரி அது ஒரு சாதனையாகவே செஞ்சுட்டு கடைசியில் முடிக்கும் போது அந்த பெரும்பத்தில் என்ன பண்ணுறான், நவீன் வாழ்க நவீன் வாழ்கன்னு கோஷம் போட்டாங்களாம். ஏன்டா நவீன் வாழ்கன்னா இந்த பழி முழுக்க நவீனுக்கு போகணும் அப்படின்ட்டு இது பண்ணாங்களாம். இதை வந்து இதுக்கான ஸ்கெட்ச் போட்டது முழுக்க ஜெயிலுக்குள்ளே இருந்து போட்டிருக்கான். அந்த முருகன் ஏற்கனவே ஒரு மர்டர் கேஸில் உள்ளே இருக்கக்கூடிய ஆள், ஏற்கனவே பல்வேறு ஹிஸ்டரி ஷீட்டர் வேறு. அவர் நம்ம காங்கிரஸ் கட்சி செல்வம் முன்னாடி எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இப்போ அந்த முருகன் இருக்கான். அதுல இந்த முருகனுடைய நடவடிக்கைகளை கண்காணிச்சு அவர் யார் பார்க்க வராங்க, அவருடைய ஜெயிலுக்குள்ள அவருக்கு செல்போன் பயன்படுத்துறாரா, இதெல்லாமே காவல்துறை வந்து ஒழுங்கா ஜெயில் டிபார்ட்மெண்ட்டும் சரி, பிரிசன் டிபார்ட்மெண்ட்டும் சரி, போலீஸ் ஐஎஸும் சரி, லா அண்ட் ஆர்டரும் சரி, இதை ஒழுங்கா கண்காணிச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்க போறதில்லை. தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதையா. இப்போ அந்த முருகனுடைய ஆட்களை அவன் ஒரு 8-10 பேரை பிடிச்சி அவனை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இதே மாதிரி தான் அங்கே வந்து இதே நாங்குநேரி பகுதியில் தான் போன வருஷம் +2 படிக்கிற பையனை, அவன் பேர் சின்னதுரைன்னு ஒரு பையனை பிடிச்சி வெட்டினாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காதல் பிரச்சனையில் அவனை வர சொல்லி லவரை விட்டே வர சொல்லி கொலை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அப்பம்புள்ள பிரச்சனை வந்தது. தொடர்ந்து இந்த மாதிரி அந்த ஏரியா வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. காவல்துறை நினைச்சா ரொம்ப ஈஸியா இதை தடுத்திருக்க முடியும். நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க பேசி பாருங்க, ஏன் சார் இப்படிலாம் இருக்கு, உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மானம் இம்மான் தூரம் கப்பல் ஏறுது சார் அப்படின்னு சொன்னா அவங்க அடுத்த நிமிஷம் சொல்றது, நாங்க என்ன சார் பண்றது, எங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் சார், எங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்க கட்சிகளெல்லாம் கண்காணிக்க சொல்ற அளவுக்கு குற்றவாளிகளை கண்காணிக்க சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு 3 டிவிக்கு வாரம் ஒரு தடவை வந்து போலீஸ் வந்து நல்லா இருக்கீங்களா சார், எப்படி சார், சும்மா வந்தோம் சார், எங்க சார் இங்கே நிற்கிறீங்க, இல்லை சார் இப்படி கேஷுவலாக, பரவாயில்ல சார் பரவாயில்ல வாங்க உள்ளே வரீங்களான்னு, இல்லை சார் வரேன் சார்ட்டு போகிறவங்களாம் நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஒழுங்கான வேலையை செஞ்சாங்கன்னா அந்த 8 வயசு பிள்ளைக்கு பாலியல் தீண்டலுக்கு அவனுக்கு ரிமாண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த உஸ்ஸோட கேஸுக்கு வந்து போய் காவல்துறை இல்லாமல் அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்டிவாக செஞ்சுருந்தாங்கன்னா ஒரு 100 விஷயம் நம்மளால் இந்த மாதிரி சொல்ல முடியும். அந்த பல நேர்மையான விஷயங்களை செய்ய வேண்டியதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை போய் இவங்க செய்யறதையே
இதை வந்து தமிழ்நாடுடைய சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் சீரழிஞ்சு போய் ஒரு அருவருப்பான நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி. இது ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டக்கூடிய அளவில் இது போய் நிற்குங்கிற மாதிரி தான் பிரச்சனைகள் இருக்கு. போன தடவை வந்து அங்கே வந்து எஸ்சி நாடார் இன்ன பிற சமுதாயங்கள் எல்லாரையும் இது பண்ணாங்க. நேத்திக்கு யாதவர் நாடார் எஸ்சி அதுலேயும் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஒரு ஜாதி கலவரத்தை நோக்கி கொண்டு போகிற அளவுக்கு தமிழக அரசோட கேவலமான நடவடிக்கைகள், காவல்துறையை பார்த்த கடைசியில் இது வடிவேலு சொல்லுவாங்களே சிரிப்பு போலீஸுமாங்களே, அந்த லெவலில் கொண்டு போய் நிறுத்த போகுதுங்கிற அச்சம் தான் நமக்கு ஏற்படுது.